அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜெபிகா. நான் தேவகோட்டை செம்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளியில் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். கதை: ஒரு கிராமத்துல ஒரு பெரிய தோட்டம் இருக்குமா. அந்த தோட்டத்துல மாமரம், பலாமரம், வாழை மரம், ஆலமரம், 4 மரமும் இருக்குமா. அப்பெல்லாம் வேகமா காத்தடிச்சுட்டான். அப்பெல்லாம் ஒரு குருவி பறந்து மாமரத்துக்கிட்ட கேட்குமா, மாமரமே மாமரமே எனக்கு கொஞ்சம் இடம் தெரியான்னு கேட்குமா. மாமரம் தெரியுமா, நான் தரமாட்டேன் நான் இடம் தந்தான் நேற்று பழத்தெல்லாம் சாப்பிட்டுருவேன்னு சொல்லுமா. அப்புறமா குருவி பறந்து போய் பலாமரத்துக்கிட்ட கேட்குமா, பலாமரமே எனக்கு கொஞ்சம் இடம் தெரியான்னு கேட்குமா. பலாமரம் சொல்லுமா, தரமாட்டேன் நான் இடம் தந்தான் நேற்று பழத்தெல்லாம் கொத்தி தின்றுவான் அப்படின்னு சொல்லுமா. அப்புறம் குருவி பறந்து போய் வாழை மரத்துக்கிட்ட கேட்குமா, வாழை மரமே எனக்கு கொஞ்சம் இடம் தெரியான்னு கேட்குமா. வாழை மரம் தருமா, நான் தரமாட்டேன் நானே ரொம்ப லேசுதான் தரும். அப்புறம் குருவி பறந்து போய் ஆலமரத்துக்கிட்ட கேட்குமா, ஆலமரமே எனக்கு கொஞ்சம் இடம் தெரியான்னு கேட்குமா. ஆலமரம் தருமா, நான் தரேன்ட்டு வீடே ரொம்ப பெருசுதான் அப்படின்னு சொல்லுமா. அப்புறம் குருவி பறந்து போய் ஒரு கிளையில உட்காந்துருமா. அப்பெல்லாம் திரும்பவும் வேகமா காத்தடிச்சுட்டான். மாமரம், வாழை மரம், பலாமரம் 3 மரமும் சாய்ந்துருமா. அப்புறம் குருவி பறந்து போய் கேட்குமா, நீங்களாம் எனக்கு உதவி செய்யல அப்படின்னு சொல்லுமா. அப்புறம் 3 மரமும் வருத்தப்படுங்களாம். இதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாருக்கும் உதவி செய்யணும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஏஜான்சிகா. தேவகோட்டை செம்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளி 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். கதை: கதையின் பேர் தேனியின் பசி. அதை எழுதியவர் அசோக்குமார். ஒரு ஊர்ல ஒரு தேனி இருக்குமா. அந்த தேனிக்கு ரொம்ப பசிக்குமா. பசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அது அழுதுகிட்டே இருக்குமா. அப்பதான் அந்த தேனி யோசிக்குமா, நம்ம அழுதுகிட்டே இருந்தா நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்காது, நம்ம முயற்சி செஞ்சாதான் ஏதாச்சும் நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தேனி பறந்து போகுமா. பறந்து போய்கிட்டு இருக்கும்போது எந்த உணவாச்சும் கிடைக்குதான்னு பார்க்குமா. அந்த காட்டுல எந்த உணவும் கிடைக்கலன்னா அப்ப பக்கத்து காட்டுக்கு போகுமா. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பூ இருக்குமா. அந்த பூவில் போய் உட்காந்து தேனி குடிக்குமா. அப்புறம் அந்த பூ கேட்குமா, நான் அந்த காட்டில் உன்னை நான் பார்த்ததே இல்லையே, நீ எப்படி இங்கிட்டு வந்திருப்ப அப்படின்னு கேட்குமா. அதுக்கு அந்த தேனி சொல்லுமா, நான் பக்கத்துள்ள காட்டுலேருந்து வந்திருக்கேன், எனக்கு ரொம்ப பசிக்குது, அதனால நான் இந்த காட்டுக்கு தேனி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுமா. அந்த பூ சொல்லுமா, என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை தப்பா எடுத்துக்கிட்டேன், இன்னையிலேருந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் அப்படின்னு சொல்லுமா. தேனி சொல்லுமா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்களாம். இன்னையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா யார் மேலேயும் எதுவும் புரியாமல் தப்பா எடுத்துக்கூடாது. நன்றி, வணக்கம்.